அனைவருக்கும் வணக்கம். என்னை என்னோட புக்கு சம்பந்தமான ஒரு 1-2 நிமிடம் பேசிட்டு எனக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கும் பிஆர்எஸ் நீலகண்டன், என் இனிய நண்பர், எனக்கு முன்னால் பேசிய கம்பெனி செக்ரட்டரி சேது, அனைவருக்கும் அட்டன் பண்ணுற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சில ப்ராஜெக்டுகள் என்னோடது ரியல் எஸ்டேட்டுக்கான வருமான வரியும் ஜிஎஸ்டியும். இதில் வருமான வரியும் ஃபஸ்ட்டில் இருந்தால் கூட ஜிஎஸ்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 71 கொஸ்டின், 29 கொஸ்டின் வருமான வரி. ஸோ இந்த புக்கு வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஜிஎஸ்டி தமிழில் கேள்வி பதில் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டியில் மேக்சிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்கோட அடக்க விலை 130 ரூபா, போஸ்டல் அண்ட் இதர சார்ஜஸ் 80 ரூபா, 210 ரூபா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா இந்த புக்கை அனுப்பிச்சி வைக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸும் மகிழ்ச்சியும் என்னை அடுத்த புக் எழுத தூண்டும், இது தொடர்ச்சியா பண்ண தூண்டுகிறது. ஸோ இப்போ வந்து இந்த புக் அனௌன்ஸ் பண்ணி 1 மாசத்துலயே நல்ல ரெஸ்பான்ஸு, நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒன்று. அடுத்தது, இது வந்து எங்க ஆஃபீஸில் இந்த புக்கை வெளியிட்டதோட ஒரு இது ஆக்சுவலாக. அடுத்த வர்ற ப்ராஜெக்ட் வந்து தங்கம் சம்பந்தமா ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னுடைய 2 தமிழில் தொடர்கள், தமிழ் தொழிலுலகம் வணிகமணி என்று 2 புத்தகத்தில் மாதத்தில் வருது. தமிழ் தொழிலுலகத்துல கூட்டாண்மையும் வருமான வரியும்னு போடுறேன், வணிகமணியில அறக்கட்டளையும் ஜிஎஸ்டியும் வருது. இந்த 2 புக்கும் அங்கங்கே கிடைச்சா கூட கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா லைப்ரரியிலும், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை, கவர்மெண்ட் லைப்ரரியில் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக இந்த புக்கு கிடைக்குது. தமிழ் தொழிலுலகம் வணிகமணி, இந்த 2லையும் மாதந்திர தொடர்கள் எழுதிட்டு இருக்கேன். தமிழ் தொழிலுலகத்தில் வந்த மாதந்திர தொடர் கூட்டாண்மையும் வருமான வரியும், வணிகமணியில் அறக்கட்டளையும் ஜிஎஸ்டியும். ஸோ அப்கோர்ஸ் இந்த தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிறு புத்தகமாக தான் வெளியிடுறது என்னோட வழக்கம். இருந்தாலும் அந்தந்த இடத்துல இருக்கிற கவர்மெண்ட் லைப்ரரியில இந்த 2 தொடர்கள் தொடர்ச்சியா மாதந்தரம் வந்துட்டு இருக்கு. அதை ஃப்ரீ காப்பி வருது, அந்த கவர்மெண்ட் லைப்ரரியில கிடைக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதை தவிர என்னோட ஆங்கில புத்தகமான ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கு, ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன். இதுதான் சரி. இது வந்து இதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். இன்னைக்கு எடுக்கிற சப்ஜெக்ட் டிடிஎஸ் பத்தி நானே நிறைய எடுத்துட்டேன், நிறைய பேர் எடுத்திருக்காங்க. டிடிஎஸ் மற்ற ப்ரொவிஷன், இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் வந்திருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் அதை பத்தி நான் பார்த்துட்டு இருக்கேன். சில ஹைலைட் சொல்றேன் கடைசியில. வந்து என்ன எக்ஸ்டென்ஷனால என்ன எஃபெக்ட், இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல புதுசா என்ன வந்திருக்கு, இதெல்லாமே கடைசியில வரப்போகுது. அதுக்கு முன்னால நான் டிசிஎஸ் பத்தி, டிசிஎஸ்னா இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், இது பத்தி ஃபுல்லா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செமினார் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பெரும்பாலும் இந்த டிசிஎஸ் சம்பந்தப்பட்ட செமினார் நமக்கு வந்து ஒரு டிடிஎஸ்ல ஒரு ஸ்லைடோ 4 ஸ்லைடோ 5 ஸ்லைடோ அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். டிடிஎஸ் அளவுக்கு டிசிஎஸ் ஏன் முக்கியத்துவம் பெறலைன்னா, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலைன்னா 40A ஐஏ அப்படிங்கிற ஒரு டிஸ்அலவன்ஸுங்கிற ஒன்று இருக்கு. ஆனால் டிசிஎஸ்ஸை பொறுத்தளவு அந்த டிஸ்அலவன்ஸ், அப்கோர்ஸ் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதனால் டிசிஎஸ் வந்து டிடிஎஸோட கம்பேர் பண்றப்போ அதி முக்கியத்துவம் பெறாமலேயே இருக்கிறது. பட் ஆனா இப்ப சமீபத்தில் டிடிஎஸ்க்கு நிறைய நோட்டீஸ் வருது, டிசிஎஸ்க்கு வரப்போகிறது. ஸோ அதனால் டிடிஎஸ் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு டிசிஎஸ் முக்கியம். பெரும்பாலும் இந்த டிசிஎஸ் சம்பந்தமா நான் எடுத்திருக்கேன். பட் எடுத்தாலும் அப்பப்போ ஒவ்வொரு ஸ்லைடு, அந்த 206C1H அந்த மாதிரி சின்ன சின்ன இது எடுத்திருக்கேன். இந்த செமினார் வந்து ஈவன் ரிட்டன் ஃபார்ம் இருக்கு, ரிட்டன் ஃபார்ம் எடுக்கலான்னு பார்த்தேன். இப்போதான் அப்பப்போ வந்துட்டு இருக்கு. நிறைய ஃபார்ம், நிறைய பேஜஸ் இருக்கு, அதை நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அங்கங்கே ஹைலைட்ஸ் வந்திருந்தா கூட அது தரவா படிச்சுட்டு தான் அது ஒரு செமினாரா எடுக்கிறது கரெக்டா இருக்கும். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதை எடுக்கிறது நல்லா இருக்காதுங்கிறதுனால ஒரு கேப் கிடைச்சிது. கேப் பார்க்கும்போது எனக்கு இந்த டிசிஎஸ் சப்ஜெக்ட் ரொம்ப நாளா ஃபுல்லா கவர் பண்ணாம ஒரு செமினார் எடுக்கல. அப்பப்போ நண்பன் கேரக்டர் மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 ஸ்லைடில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடிங் முக்கியம். டிசிஎஸ் ஃபுல்லாக எடுக்க போகிறேன். அதில் எல்லாமே எடுக்க போகிறதுல நமக்கு தெரிஞ்சது, ஏன்னா எல்ஆர்எஸ்ல நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஸோ ஒரு சில இடங்களில் விரைவாகவும் ஒரு சில இடங்களில் மிக நிதானமாகவும் என்னோட பாணியில் போகிறேன். முதல் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப் ஜிஎஸ்டிலையும் இதே பிரச்சனை. ஆர்சிஎம் ஹெச்எஸ்என் கோட் 72-281 இதுலேயும் ஸ்கிராப். டிடிஎஸ் ஆன் சேல் ஆஃப் ஸ்கிராப். அப்போ இன்கம் டேக்ஸ்ல நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது, எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்க்கும்போது டிடிஎஸ் ப்ரொவிஷன் பார்ப்போம்.
இந்த பழைய வருஷத்துல டிசிஎஸ் ஸ்கிராப் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். பட் இப்போ 24-25லேருந்து நோட்டீசஸ் நிறைய வந்துட்டு இருக்கனால எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்க்கும்போது டிடிஎஸ் ப்ரொவிஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு பார்க்கும்போது ஸ்கிராப் இன்கம் டிடிஎஸ் ஆன் ஸ்கிராப் டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப் மிக மிக முக்கியம். அப்போ ஸ்கிராப்புங்கிறத எப்படி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வரையறை செய்கிறது? ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி சாதாரண ஒரு மனித ஆன்மீக நோக்கத்துல பார்த்தா ஸ்கிராப்புங்கிறது மனிதனே ஒரு ஸ்கிராப்பு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் இருக்கு. ஜிஎஸ்டியில் ஸ்கிராப்புங்கிற டெஃபினிஷன் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டத்துக்கும் அந்தந்த ஒரு ஸ்கிராப்புங்கிற ஒரு பெயர் சொல்லுக்கு அல்லது நாம ரூபத்துக்கு ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்கு. அப்போ நம்ம இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு ஸ்கிராப் என்பதை எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறது? ஏன்னா இந்த ஸ்கிராப்புங்கிறதுல எது உள்ள இருக்கு எது வெளியில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம டிசிஎஸ் ப்ரொவிஷன் வருமா வராதாங்கிறது தெரியும். இப்போ நார்மலா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்புங்கிறது மிஸ்சலேனியஸ் இன்கத்துல தான் பெரும்பாலும் அக்கௌண்ட் பண்ணுவோம். இல்லை ஸ்கிராப் சேல்ஸ் இப்போ ஜிஎஸ்டிஆர் 1(3)B அந்த மாதிரி ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கனால சேல்ஸ் ஹெட்டில் ஸ்கிராப் சேல்ஸ்னே நம்ம பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃபிகரோட ரெக்கன்சில் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஸ்கிராப் என்பதை எப்படி டிஃபைன் செய்கிறது இன்கம் டேக்ஸ் சட்டம்? இது ஜிஎஸ்டி சட்டம் இல்லை. ஏன்னா இது தெரிஞ்சாதான் டிசிஎஸ் பிடிக்கணுமா இல்லையா உள்ளையா வெளியிலையாங்கிறது தெரியும். அப்போ ஸ்கிராப் என்பது சிம்பிள். ஸ்கிராப் என்பது waste and scrap arise from manufacturing process or mechanical working of material which is definitely non-usable. So scrap அப்படிங்கிறத which is arise from manufacturer or mechanical working of the material, அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வர்ற ஸ்கிராப். ஸ்கிராப்புங்கிறது வானமே இல்லை. பட் நம்ம டிசிஎஸ் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸுக்கு ஸ்கிராப் ஃப்ரம் மேனுஃபேக்சரில் இருந்து வந்தால் மட்டும் ஸ்கிராப்பாக கன்சிடர் பண்ணப்படும் இந்த செக்ஷனில். சரி சார், அது நாட் யூசபிள். ஏன்னா சில ஸ்கிராப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற ஸ்கிராப் திருப்பி அடுத்த ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்போ காமெடியா சொல்ல போனா நேற்று வச்ச சாம்பார் இன்னைக்கு இருக்கிற சாம்பார்ல மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி. ஸோ ஸ்கிராப் என்பது முதல் பாயிண்ட், ஸ்கிராப் இஸ் அரைஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சர் மெக்கானிக்கல் ஒர்க்கிங் ஆஃப் த மெட்டீரியல். இதுதான் ஸ்கிராப் என்பதின் டெஃபினிஷன். இது உள்ளே. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஸ்கிராப், எந்த ஸ்கிராப் நாட் கவர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல், நியூஸ் பேப்பர், ஓல்டு மிஷினரி ஸ்கிராப்டு. ஏன்னா ஒரு ஸ்கிராப்னு எடுத்தா மேனுஃபேக்சர் மட்டும் இல்லையே, நம்ம நியூஸ் பேப்பர் வாங்கினா வருஷத்துக்கு ஒருக்கா போடுறது ஸ்கிராப் தானே. பேக்கிங் மெட்டீரியல் ஏதாவது பாலிதீன் கவரோ மற்றதோ டேமேஜ் ஆனாலும் அது போடுறதும் ஸ்கிராப் தானே. ஓல்டு மிஷினரி ஏதாவது இருந்தால் அது கண்டமாய் கிடந்ததுன்னா அதுவும் ஸ்கிராப் தானே. இதுக்கெல்லாம் டிசிஎஸ் வருமானா வராது. அதே மாதிரி பை ப்ராடக்ட் ஜென்ரேட்டட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் ஒரு இப்போ நேற்று சொன்னதா பழைய சாம்பார் புது சாம்பார்ல போடுற மாதிரி பில்டிங் ஸ்கிராப் வராது. அப்போ ஸ்கிராப் என்பதின் டெஃபினிஷன் ஸ்கிராப் அண்ட் வேஸ்ட் அரைசிங் ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் விச் இஸ் நாட் டெஃபினெட்லி நாட் யூசபிள். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஸ்கிராப் வரணும். இது உள்ளே. வெளியே என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல் ஸ்கிராப், நியூஸ் பேப்பர் ஸ்கிராப், மிஷினரி ஸ்கிராப் இதெல்லாம் வெளியில. அப்போ பை ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வர்ற ஸ்கிராப் பை ப்ராடக்ட் மறுபடியும் யூஸ் பண்ணா அதுவும் வராது. அப்ப இத மேல இருக்கிறது மேனுஃபேக்சரிங் ஸ்கிராப் உள்ள, கீழே பில்டிங் மெட்டீரியல் ஸ்கிராப், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை தவிர மீதி இருக்கிற எந்த ஸ்கிராப்னாலும் வெளியே, அதாவது டிசிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. ஸோ இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, இந்த டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகணும்னா செல்லர் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிருமா டிசிஎஸ்ங்கிறது? டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப்புங்கிறது ஒரு டெஃபினிஷன், செல்லருங்கிறது ஒரு டெஃபினிஷன், பையருங்கிறது ஒரு டெஃபினிஷன். இந்த மூணோட பேராமீட்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப்புங்கிறதையே நம்ம யோசனை பண்ண முடியும். ஸோ அப்போ செல்லருங்கிறதுல எதுன்னா யார் விற்பனையாளருங்கிறத என்ன, விற்பவர் யார் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச டிடிஎஸ் ப்ரொவிஷன் மாதிரி தான். கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி இவங்களுக்கெல்லாம் எடுத்துன்னையே டிடிஎஸ் ப்ரொவிஷன் ஆனாலும் டிசிஎஸ் ப்ரொவிஷனாலும் வந்துடும். இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், டிடிஎஸ் ப்ரொவிஷனும் சரி சில டிசிஎஸ் ப்ரொவிஷனும் சரி, ஒன்று டிசிஎஸ் ப்ரொவிஷன் இந்த ஹெட்ல வராது, பின்னால சொல்றேன். இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 1 கோடி இருந்தா அல்ல ப்ரொபஷன் 50 லட்சம் இருந்தா அப்ளை ஆகும். அப்போ
டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப் செல்லர் அவருக்கு அப்ளை ஆகணும்னா கம்பெனியா இருந்தா எஸ், ஃபர்மா இருந்தா எஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா எஸ், இண்டிவிஜுவல் அல்லது ஹெச்இஎஃப் இருந்தா அவரோட இப்போ உதாரணத்துக்கு 24-25 ஃபினான்ஷியல் இயருக்கு 31/3/24 அவரோட டேர்ன் ஓவர் பிசினஸ் டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல இருந்தாதான் 24-25க்கு அப்ளிகபிள். அப்ப இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப்க்கு மட்டும் ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா எடுத்துனே கம்பெனி ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கெல்லாம் வந்துரும் 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 சொல்லிட்டு இருந்தவங்க இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப்க்கு வரும். ஆனா அவரோட ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல போனா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த ப்ரொவிஷனுக்கு முதல் இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் கோணத்தில் பார்க்கும்போது 31/3/24 கிராஸ் டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல பிசினஸ் ப்ரொஃபஷன் பெரும்பாலும் பார்க்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. பிசினஸ் டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல செல்லும் பட்சத்தில் டிசிஎஸ் ப்ரொவிஷன் வர வாய்ப்பு உண்டு. இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா செல்லர். பையர் யாரு சார்? பையர் யாரு? ஏன்னா இவங்களையெல்லாம் கடந்து வரணும். பையர் பப்ளிக் செக்டார் கம்பெனி இதெல்லாம் ரொம்ப ரேரா வர்றது. ரீட் யாராவது தன்னோட பர்சனல் கன்சம்ஷனுக்காக வாங்கினா, பர்சனல் கன்சம்ஷனுக்காக ஸ்கிராப் வாங்கினா அவங்களுக்கு டிசிஎஸ் வராது. அவர் பையருக்கு யாரு சார்? பர்சனல் கன்சம்ஷன் ஸ்கிராப் இருக்கு, பேப்பர் ஸ்கிராப் ஆகட்டும், பேக்கிங் மெட்டீரியல் இதாகட்டும், மீது யாரு பர்சனல் கன்சம்ஷன் ஒருவேளை இது இந்த செக்ஷன் இருக்கே ஒழிய ரொம்ப ரேர். ஸ்கிராப்போட பர்சனல் கன்சம்ஷன் எங்க வரப்போகுது? ஸ்கிராப் பூராமே பிசினஸ் கன்சம்ஷன்ல ஏதாவது ஐ மீன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல அது இன்புட்டா ஒருவேளை அயன் ஸ்கிராப்பா இருந்ததுன்னா அவருக்கு அது இருக்கலாம். பர்சனல் கன்சம்ஷன்ங்கிறது ரொம்ப ரேர் திங். அடுத்தது வரும் இப்ப பாத்தீங்கன்னா நோ டேக்ஸ். யார்கிட்ட எக்ஸம்ஷன்? ஸோ அவர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணா அவர்கிட்ட டிசிஎஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அப்ப டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப்ல 3 விஷயம் இப்போ குழப்பமே இல்லாம 3 விஷயத்த கடந்து போனோம். ஒன்னு ஸ்கிராப்னா என்ன? ஸ்கிராப் இஸ் அரைஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரர் விச் இஸ் நாட் ரீயூசபிள். அது விட்டுருங்க. மறுபடியும் அடுத்து யூசபிளா இருந்தா அவர் எதுக்கு அதை விற்க போறாரு? ஸோ ஸ்கிராப் இஸ் அரைஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சர். இது உள்ள டிசிஎஸ் பிடிக்கணும். எது வெளியிலன்னு கேட்டா பேக்கிங் மெட்டீரியல், நியூஸ் பேப்பர், பில்டிங் மெட்டீரியல் ஸ்கிராப்பு இதெல்லாம் ஸ்கிராப் தான். ஆனா இந்த ஸ்கிராப்புக்கு டிசிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை. முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து செல்லர். செல்லர் என்பவர் யார்? செல்லர் என்பவர் யாருன்னு கேட்டா செல்லர் என்பவர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கலாம். இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப்க்கு ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல இருக்கலாம். இது ஒண்ணு. அப்போ பையர் யாரு சார்? பையர்னா மேல யார் பையருங்கிற டெபினிஷன்ல இன்க்ளூட் ஆகலைன்னா அவர் பர்சனல் கன்சம்ஷனுக்காக வாங்கினா அந்த ஸ்கிராப்பை அவரோட ஃபர்தர் ப்ராடக்ட் ஃபர்தர் மேனுஃபேக்சர் இப்போ அயன் ஸ்கிராப் வாங்குறாருன்னா அவர் ஃபர்தர் ப்ராடக்ட் இருந்ததுன்னா அவருக்கு டிசிஎஸ்ல இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஏன்னா அவர் வாங்கி விற்கல, அவரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸுக்கு யூஸ் பண்றாரு. ஆனா அவர் அதுக்கு இந்த 15G மாதிரி 27C ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப்ல என்ன ரேட்டு? ஸோ நார்மலா 1%, பேன் நம்பர் இல்லைன்னா 5%. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ரேட்ல ஒன்றும் டிஸ்கஷன் இல்லை. ரேட்டு தான். நார்மலா 1%, பேன் நம்பர் இல்லைன்னா 5%. அதே மாதிரி 27C டிக்ளரேஷன் முதல்ல சொன்னேன் இல்லையா? ஸ்கிராப் ஒருத்தர் மேனுஃபேக்சருக்காக வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்றவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா நம்ம டிசிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. எப்படி 15G கொடுத்தா டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லையோ அதே மாதிரி 27C கொடுத்தா டிசிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரோட இன்வாய்ஸ்ல இதெல்லாம் ப்ரொசீஜரல் தான். இன்வாய்ஸ்ல பேன் நம்பர் போடணும். இதெல்லாம் ஒரு இது ஆக்சுவலா. அடுத்தது பாத்தீங்கன்னா மிசலேனியஸ் பாயிண்ட். லோயர் ரேட் பாசிபிளா இருக்கிறதே 1%. அந்த லோயர் ரேட் பாசிபிளானா எஸ், லோயர் ரேட் பாசிபிள். 1%க்கு கீழே அல்லது நில் ரேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ட்ரேசஸ் வெப்சைட்ல ஃபார்ம் 13ல அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்கா பண்ணணும், டிசிஎஸ்ல பண்ணணும். ஐ மீன் எலக்ட்ரானிக்கலா ட்ரேசஸ் வெப்சைட்ல பண்ணணும். பேன் நம்பரோட பண்ணணும். பேன் நம்பர் இருந்தால் தான் யூசர் ஐடி அந்த பாஸ்வேர்டை நம்ம பண்ண முடியும். அடுத்தது இது ரூல் சம்பந்தமா சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ டிசிஎஸ் சம்பந்தமான கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்னா ஸ்கிராப் யார் ஸ்கிராப்? மேனுஃபேக்சரிங்ல இருந்து வர்றது ஸ்கிராப் ஒன்று. அடுத்தது பேக்கிங் மெட்டீரியல், நியூஸ் பேப்பர், ஓல்டு மிஷினரியில வர்ற ஸ்கிராப் டிசிஎஸ்க்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். பில்டிங் ஸ்கிராப்
கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி யாருக்கு அப்ளிகபிள்னா இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு அப்ளிகபிள். அவரோட ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல இருந்தா அப்ளிகபிள். பையர் வந்து பையர் வந்து அவரோட பர்சனல் கன்சம்ஷனுக்கு வாங்கினா கிடையாது. அதே மாதிரி அவர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணி டிக்ளரேஷன் கொடுத்தா டிசிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை. 1%. பேன் நம்பர் இருந்தா ஹையர், பேன் நம்பர் இல்லைன்னா இல்லது லிங்க் பண்ணலன்னா 5%, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹையர் பர்சன்டேஜ். இதுதான் வந்து இதோட சாராம்சம். லோயர் ரேட் பாசிபிளானா ஏதாவது கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்னா இருக்கு. ஃபார்ம் 13 ட்ரேசஸ்ல அப்ளை பண்ணணும். அப்புறம் அசசி இன் டிஃபால்ட். டிசிஎஸ் பிடிக்கலன்னா, இந்த டிடிஎஸ் பிடிக்கலன்னா ஒரு சிஏ சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா அசசி இன் டிஃபால்ட்டும்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் சார்ஜஸுக்கு ஒரு 50,000க்கு மேலே போச்சு, இல்லை பழசு 30,000க்கு மேலே போச்சு, டிடிஎஸ் பிடிக்கலன்னா அந்த ஆடிட்டர்கிட்ட இருந்து ஒரு சிஏ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து டிடிஎஸ் நான் கம்ப்ளையன்ஸ் வராது. ஸோ அதே மாதிரி ப்ரொவிஷன் ஸ்கிராப்புக்கு இருக்கு. பட் இதில் என்ன இதுன்னா, ஸ்கிராப்பே நமக்கு இன்கம், அடுத்த ஆளுக்கு எக்ஸ்பென்சஸ். அவர் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அவர் எதுக்கு இன்கம்மை ரெகனைஸ் பண்ணோன்னு தெரியல. இந்த ப்ரொவிஷன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனாலும் இந்த ப்ரொவிஷன் இருக்கு. ஏன்னா அடுத்த ஆளுக்கு வந்து நமக்கு இன்கம், அடுத்த ஆளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான் ஆக்சுவலா. ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ். ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுங்கிறது என்ன? டிசிஎஸ்ல அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்கிராப்பு, அடுத்து ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ். டூர் பேக்கேஜ் மீன்ஸ் கண்ட்ரி ஆர் கண்ட்ரிஸ், டெரிட்டரி ஆர் டெரிட்டரி அவுட் சைடு இந்தியா. இங்கிருந்து ஒன்றும் இல்லை சார், இது ரொம்ப டெக்னிக்கலாக பேசாம நம்ம வீட்டில இருந்து இறங்கி வெளிநாடெல்லாம் இங்கிருந்து வீட்டில இருந்து கார் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அங்கிருந்து ட்ரெயினோ அல்லது ட்ரெயினோ போய் சென்னைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. சென்னைக்கு போகிறோம் ட்ரெயின், ப்ளஸ் அங்கிருந்து வெளிநாட்டுக்கு துபாயோ ஏதோ போகிறோம், அங்கே ஹோட்டல் ஸ்டே பண்ணுறோம், அங்கே எக்ஸிபிஷன் மீதியெல்லாம் சுற்றி பார்க்குறோம், திருப்பி வர்றோம். திருப்பி நம்ம வீட்டு படி மட்டும் வர்ற எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணால் அது ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்னு பேர். ஸோ ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் நார்மலாக இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரிக்கு தான் அப்ளிகபிள். டூர் ஆப்ரேட்டர் ஆர் டூர் ஏஜென்ட் அந்த மாதிரி இது ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி சப்ஜெக்ட். ஸ்கிராப் வந்து எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ட்ரேடிங் இண்டஸ்ட்ரிக்கு பெருசாக இருக்காது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகிறது டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப். பட் ஓவர்சீஸ் டூர் ஆப்ரேட்டருங்கிறது ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி சப்ஜெக்ட். இந்த டூர் ஆப்ரேட்டர் இந்த பிஸ்னஸ்ல இருந்து ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் வித்தீங்கன்னா டிசிஎஸ் பிடிக்கணுங்கிறது தான் இது. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்னா என்னன்னு கேட்டா டிராவல், ஹோட்டல், போர்டிங் எல்லாமே நம்ம வீட்டு வாசப்படியில் இறங்கி வெளிநாடெல்லாம் போய் சுற்றிட்டு வந்து திருப்பி நம்ம படி ஏறுற மட்டும் ஒருத்தருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னா அது ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ். அந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கு அந்த ஏஜென்ட் வந்து டிசிஎஸ் பிடிக்க வேண்டும். இது ஒன்று. ஸோ ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்னா வெறும் ஹோட்டல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா டிராவல் டிக்கெட் அண்ட் ஹோட்டல் அக்கமடேஷன் ரெண்டும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். வெறும் டிராவல் டிக்கெட் இருந்தால் மட்டும். டூர் பேக்கேஜ்னாவே என்ன, ஒரு 4-5 ஆக்டிவிட்டி சேர்ந்து இருக்கணும். மேலே டெஃபினிஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு கண்ட்ரினால டிராவல் இருக்கணும், ஹோட்டல் ஸ்டே இருக்கணும், போர்டிங் இருக்கணும், லாட்ஜிங் இருக்கணும், எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சிமிலர் நேச்சருங்கிறாங்க. வெறும் டிராவல் டிக்கெட் இருந்தால் மட்டும் அது ஓவர்சீஸ் டேர் பேக்கேஜ் ஆகாது. வெறும் ஹோட்டல் அக்கமடேஷன் இருந்தால் மட்டும் ஆகாது. இந்த ஆக்டிவிட்டியில் ஏதாவது அந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா மேலே வந்து ஆர்னு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் டிராவல் ஆர் ஹோட்டல் ஆர் போர்டிங் ஆர் லாட்ஜிங் ஆர் எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரி ஆர்னு யூஸ் பண்ணா கூட பின்னால வந்திருக்கிற சர்க்குலர் ரெஃபரன்ஸ் பிரகாரம் ஏதாவது ஒரு 2 ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அது டூர் பேக்கேஜ்னாவே என்ன, மினிமம் 2 இருக்கணும். ஸோ இன்டர்நேஷனல் டிராவல் பேக்கேஜ், ஹோட்டல் அக்கமடேஷன் ஆர் எனி அதர் ஆக்டிவிட்டி. மேலே குறிப்பிட்ட நடவடிக்கைகள் ஏதாவது ஒன்று இருந்தால் பத்தாது. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுங்க இருக்கு. 2 ஆக்டிவிட்டி இருந்தால் தான் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுங்கிற டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், டிசிஎஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லிமிட் வழக்கமாக வந்து அப் டு 10 lakh வந்து 5%, பேலன்ஸ் 20, பேலன்ஸ் வந்து 20. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டே இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 194J ப்ரொஃபஷனல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000 மட்டும் எக்ஸம்ஷன் இருக்கு. அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்ட் இருந்தால் இப்போ 50,000 பர் மந்த் மட்டும் எக்ஸம்ஷன் இருக்கு. ஆனால் இந்த டிசிஎஸ்ல இந்த ஈவன் டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப்ல கூட பேசிக் எக்ஸம்ஷன் கிடையாது. அதே மாதிரி டிசிஎஸ் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்லயும் பேசிக் எக்ஸம்ஷனே இல்லை. ஒரு ரூபா இல்லை. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் எல்லாம் 1 ரூபால நடைமுறை சாத்தியம் இல்லை.
ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மினிமம் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இருந்தா பக்கத்தில் இருந்த துபாய் போயிட்டு வந்தாவே அந்த அளவுக்கு ஆகும். ஸோ ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அப் டு 10 lakh 5%, பேலன்ஸ் வந்து 20%. ஸோ பேசிக் எக்ஸம்ஷன்ங்கிறதே இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜில் கிடையாது. ஸோ இது வந்து மெயினாக இந்த டூர் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க மெயினாக கவனிக்க வேண்டும். இது ஒன்று. இது வந்து டைம் ஆஃப் கலெக்ஷன் ஆஸ் யூஸ்வல் ப்ரொவிஷன் தான், விச் எவர் இஸ் இயர்லியர். ஏற்கனவே இருக்கிற ரேட் கொடுத்துருக்கேன். 1.4 இருந்து ரேட் வந்து அப் டு 10 lakh மட்டும் 5%, பேலன்ஸ் வந்து 20%. இதுதான் வந்து இதோட இது. சரி சார், இதுல வந்து எப்பப்பெல்லாம் ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கா? இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் நீங்க பேசிக் தேர்சல் லிமிட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுங்கிறது 2-3 ஆக்டிவிட்டி கம்பைன் பண்ணி கொடுத்தாதான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு இல்லை. பேசிக் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் 5,000 ரூபா 10,000 ரூபா வருதா? மினிமம் போய் சுத்திட்டு வந்தா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா. நான் சொல்றது கம்மி, அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸோ அவ்வளவு ஜாஸ்தி இருக்கிறப்ப இதுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் இல்லை. வேற ஏதாவது பாசிபிலிட்டி நீங்க இருக்குன்னு சொல்றீங்க, வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா சார்னா கீழே சொல்லி இருக்கிற பையர், சென்ட்ரல் கவர்மெண்ட், எம்பசி அதெல்லாம் விட்டுருங்க. 2வது பாயிண்ட் அபிஷியல் கெசட்டில இன்னும் நோட்டிபிகேஷன் வரல. 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நான் ரெசிடென்ட்டுக்கு டூர் பேக்கேஜ் போட்டா அவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கிறவர் வெளிநாடு போய் சுத்திட்டு வந்தா டிசிஎஸ் இருக்கு. வெளிநாட்டுக்காரருக்காக, ஏன்னா இப்போ ஒரு டூர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அவர்ல வந்து ராமசாமி மட்டும் டூர் பேக்கேஜ் கேட்க மாட்டாரு இல்லையா? சீனாலேருந்து ஜிங் ஜாங் கூட வந்து கேட்கலாம். நான் ரெசிடென்ட்டுக்கு டூர் பேக்கேஜ் போட்டா அவர் டிசிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. ஸோ இந்த டூர் பேக்கேஜ் என்பது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இல்லை என்று சொன்னால் கூட பாத்தீங்கன்னா அதோட பையர், அந்த டூர் பேக்கேஜை பையர் பண்றவர் இந்தியன் ரெசிடென்டா இருந்து ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜா இருக்கிறப்ப டிசிஎஸ் பிடிக்கணும். அந்த ரேட் இருக்கு, ரேட்டு எல்லாம் ரேட்டு மேலே சொல்லியிருக்கேன், அது ரேட்டு. ஆனால் கான்செப்ட் என்னன்னா நான் ரெசிடென்ட்டுக்கு ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் பண்ணுறப்போ அதுக்கு எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அடுத்த 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீயிங் பையர் ஹூ இஸ் நான் ரெசிடென்ட்னா அதர் தென் த இண்டிவிஜுவல். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கோ ஒரு கம்பெனிக்கோ அவர் நான் ரெசிடென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு டூர் பேக்கேஜ் பண்ணோம்னா எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, ராமசாமிக்கு பண்ணா இருக்கு, ஜிங் ஜாங் ஜூங் சீனாக்கு பண்ணா இல்லை. ஸோ இண்டிவிஜுவலுக்கும் நான் ரெசிடென்ட்டா இல்லை. ஸோ இந்த ப்ரொவிஷன் ஆப்ரேட் பண்ணாத ஒரே ஒரு இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட். ஸோ இண்டிவிஜுவல் நான் ரெசிடென்ட்டாவோ அதர் தென் த இண்டிவிஜுவல் நான் ரெசிடென்ட்டாவோ இருந்தால் இந்த டிசிஎஸ் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் எக்ஸம்ஷன் இருக்கு, பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டூர் பேக்கேஜ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டூர் பேக்கேஜில் இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இல்லை. சரி சார், இல்லை, அது என்ன பண்ண முடியும் நம்ம, அவ்வளோதான். சரி, ஆனால் இப்போ டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப்பும் சரி, பின்னால் வர்ற நோட்டிஃபைடு கூட்ஸும் சரி, இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு சில எக்ஸம்ஷன் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 1 கோடி கீழே இருந்தால் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜில் என்னென்ன மைனஸ், அந்த மைனஸ் ஜாஸ்தியாக நம்மளோட செக்கிங் ஜாஸ்தி ஆகுது. நம்பர் 1, ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி சப்ஜெக்ட். ஸோ டூர் ஆப்ரேட்டர் ஆர் இந்த டூர் அரேஞ்ச் பண்ணுறவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ரொம்ப சந்தோஷம். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இல்லை. ஏன்னா 194 ஜெயில் எடுத்தால் 50,000, ரெண்ட் எடுத்தால் 50,000 பர் மந்த், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. மற்ற டிடிஎஸ் செக்ஷனில் சொல்லக்கூடிய ஒரு பேசிக் எக்ஸம்ஷன்கிற ஒரு அம்சம் டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப்லிங் கிடையாது, டிசிஎஸ் ஆன் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜில் இல்லை. ரைட்டு, இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப்லையாவது லோயர் ரேட் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே பேசின ஸ்கிராப்ல 1% இருந்தால் கூட லோயர் ரேட்டுங்கிறது பாசிபிள். இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜில் லோயர் ரேட் சர்டிஃபிகேட்டுங்கிறது நாட் பாசிபிள். அதே மாதிரி நம்ம டிசிஎஸ் பிடிக்க விட்டா ஆப்போசிட் பார்ட்டி சிஏ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து நம்ம தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதை தவிர மிக முக்கியமான ஒன்று, மீதி இருக்கிற டிசிஎஸ் ப்ரொவிஷன் எல்லாம் இண்டிவிஜுவல் நார்மலாக வந்து டிடிஎஸ் ப்ரொவிஷனும் சரி டிசிஎஸ் ப்ரொவிஷனும் சரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி இவங்களுக்கெல்லாம் அந்த வருஷத்துலேயே அப்ளை ஆகும்னா கூட இண்டிவிஜுவல் என்ஜிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 1 கோடி கீழே இருந்தால் டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது, டிசிஎஸ் ப்ரொவிஷனும் அப்ளிகபிள் ஆகாது.
ஆனா இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் மட்டும் ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் வந்து என்னவா இருந்தாலும் லைபிள் டு டிடிஎஸ். ஸோ ஓவர்சீஸ் டூர் ஸ்கிராப் ஆகுது பரவாயில்ல, இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு 31,324 டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல இருந்தால் தான் டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப் அப்ளிகபிள். பின்னால நான் வரக்கூடிய டிசிஎஸ் ஆன் நோட்டிஃபைட் கூட்ஸும் 1 கோடிக்கு மேல போனா தான் அப்ளிகபிள். ஆனா இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது 31,324ல 1 கோடி கீழே இருந்தாலும் இண்டிவிஜுவல், குறிப்பா இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் 1 கோடி கீழே இருந்தாலும் சரி 1 கோடிக்கு மேல இருந்தாலும் சரி அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கு இண்டிவிஜுவலுக்கு ப்ரொப்ரைட்டரா இருக்கிறப்போ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டேர்ன் ஓவர் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் ஒரு மற்ற இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாது 1 இயர் வெயிட் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் வந்து அது 1 கோடிக்கு மேலே போனாதான் நெக்ஸ்ட் இயர் அப்ளை ஆகும். ஆனா இந்த டூர் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 1 கோடிங்கிற இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு கான்செப்டே கிடையாது. அப்ப கான்செப்டே கிடையாதுன்னா இந்த டூர் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி ஈவன் ப்ரொப்ரைட்டரி ஃபார்மாவோ இல்ல ஹெச்எஃப் ப்ரொப்ரைட்டரி ஃபார்மாவோ இருந்தாவே ஆரம்ப வருஷத்துலயே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கம்பெனி மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் டூர் இண்டஸ்ட்ரி யாராவது ஆரம்பிக்கிறாங்கன்னா ஐயா ஃபர்ஸ்ட் இயரே உங்களுக்கு டிடிஎஸ் ப்ரொவிஷன் வந்துடும். அது குறிப்பா ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரு, சார் இப்பதான் ஆரம்பிக்கிறோம், எது வாய்ப்பு வந்தோ அதை நாங்க செய்வோம், ஃபாரின் வந்தா என்ன எது வந்தா என்ன சார், எங்களுக்கு தொழில் தானே அப்படிம்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லயே இந்த டூர் இண்டஸ்ட்ரி இருந்தா டிடிஎஸ் நம்பர் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது.